ஹலோ ஆல், வெல்கம் டு மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய நீல்கமல் ஷூ ரேக். இது வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2000 ருபீஸ், அரவுண்ட் 2000 ருபீஸ் வாங்கினேன். ஃபுல்லாக பிளாஸ்டிக் ஷெல்ஃப் தான், அமேசானில் வாங்கினேன். ஸோ நீல்கமல் அண்ட் செல்லோ 2 ஆப்ஷன் இருந்தது. நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரிவ்யூஸ், ப்ரைஸ் எல்லாமே வச்சு நான் வந்து நீல்கமல் வாங்கியிருக்கேன். நீல்கமலில் நிறைய நான் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன், லைக் சேர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ நீல்கமல் வந்து டாய் ஷெல்ஃப் கூட வாங்கியிருக்கேன். ஸோ வந்து நீல்கமலே சூஸ் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா 3 ரேக் வைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து செல்ஃப் அசம்பிளி தான். உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸும், டோரு, டாப், பாட்டம், ஸ்டாண்டோட அந்த கம்பி எல்லாமே வந்து ரேக்கோட கம்பி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வந்து வரும். நம்ம தான் வந்து செல்ஃப் அசம்பிள் பண்ணிக்கணும். கொஞ்சம் டைம் ஆகும், பட் அதில் மேனுவல்லாம் இருக்குது. அதை பார்த்து கொஞ்சம் ஒரு 1/2 hour to 1 hour உங்களோட ஸ்பீடை பொறுத்து, நீங்கள் அசம்பிள் பண்ணுற ஸ்பீடை பொறுத்து அதை பார்த்து பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே நிறைய ஷூஸ் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூஸு, வாக்கிங் ஷூஸு, என்னோடது ஹஸ்பண்டோட ஷூஸு, ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், பையனோட ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், அவனோட கேஷுவல் சாண்டல்ஸ், அப்புறம் ஸ்கூல் ஷூஸ், பிளாக் ஷூஸ், ஒயிட் ஷூ, அப்புறம் என்னோடய கேஷுவல் சாண்டல்ஸ் இருக்குது, என்னோடய ஆஃபீஸ் வேர், அப்புறம் கொஞ்சம் பழைய என்னோடய சாண்டல்ஸ் கூட இருக்குது. இது எல்லாமே, அப்புறம் ஹஸ்பண்டோட கேஷுவல் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் எல்லாம் இதில் தான் வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா சில இதில் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருப்பேன், இல்லை சைடாக வச்சுருக்கேன். அந்த மாதிரிலாம் வச்சு ஃபுல்லாக டம்ப் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சைஸ் பெருசான ஷூ அப்படின்னு வைக்கும் போது, இப்போ என்னோடய ஹஸ்பண்டோட சில ஷூஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சைடாக தான் வச்சுருப்பேன். இப்போ இதிலே பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் நீங்கள் ஷூ பாலிஷோ இல்லை இந்த மாதிரி நான் வச்சுருக்க மாதிரி சின்ன சின்ன ஸ்லிப்பர்ஸ் கூட வச்சுக்கலாம். பெரிய ஷூஸ்லாம் வைக்க முடியாது. கொஞ்சம் லென்த்தியான ஷூ சைஸ் பெருசுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது. பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரேக்கில் உள்ள ஃபஸ்ட் ஷூ கொஞ்சம் சைடாக வச்சுருப்பேன்னா, ஏன்னா வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா டோர் வந்து க்ளோஸ் பண்ணும் போது அது தட்டும். ஸோ நான் வந்துட்டு சைடாக தான் நம்ம வைக்கணும். ஸோ நல்லா ஃப்ரீயாக வைக்கணுன்னா வந்து ஒரு ரேக்கில் 2 ஷூஸ் வைக்கலாம். குழந்தைங்களோட ஷூஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பேர் வைக்கலாம். பட் இந்த மாதிரி டம்ப் பண்ணி வைக்கணும் கூட நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு இது பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா பெரிய சைஸ் போகலாம். ஸோ வந்து ஒரு 2 adults, ஒரு கிட் இல்லை 2 kids இருக்கவங்களுக்கு இது வந்து என்னை பொறுத்தவரை ஓகே தான். நல்லா வந்து டோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக க்ளோஸ் பண்ணி திறக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் லாக்கிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு உங்கள் ஷூஸ் எல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஷெல்ஃப் வாங்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் சைடில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, மேலேயும் கீழேயும் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் அந்த ஷூஸ் எல்லாம் நம்ம டம்ப் பண்ணி வைக்கும் போது அப்படியே ரொம்ப அடைச்சி வச்சுருந்தா அதில் ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இது வராமல் இருக்கும். அண்டு ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ காக்ரோச்சோ வேறு எந்த இன்செக்ட்ஸோ பூச்சியோ எதுவுமே உள்ளே போக முடியாது. ஸோ இது ஓவரால் பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. அமேசானோட லிங்க் தரேன். நீங்கள் இதே மாடல் லைக் பார்க்கணுன்னா அதோட டிஸ்கிரிப்ஷன் ரேட்டிங்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஓவரால் இட்ஸ் வேல்யூ ஃபார் மணி. நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஷூ ரேக் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.